தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக, அதாவது நீண்ட நாட்களாக அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாசான வேலை வாய்ப்பு. நகராட்சி அலுவலகத்தில் நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடைக்காது. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 56, இங்கே 7ன்னு போட்டிருக்கு. 56 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வழங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், டிவர்ஸ் ஆன பெண்கள், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கேட்டகரி இதில் வரீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் இல்லாமல் 10 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க கேட்டகரி ஆண்கள், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஆண்களை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா ஆண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ணணும். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 25,500, மேக்ஸிமம் 45,500, இது ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சமாக 1,42,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் அனுப்பணும். அப்படி நீங்கள் விண்ணப்பி வேண்டிய, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கும் சரி, நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி, லாஸ்ட் டேட் 6 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் 2 விஷயத்தையுமே பண்ணணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட்டில் போய் பண்ணினீங்க அப்படின்னா தபால் மூலிமா ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் அப்ளை பண்ணணும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் இந்த லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க. நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் லிங்க், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்கோம். படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆன்லைனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/5/2024, அதாவது மே மாதம் வரைக்கும் முழுசாக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ண மட்டும் போதாது, அது இல்லாமல் நீங்கள் ஹார்ட் காப்பீஸ், அதாவது அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் உங்கள் கையெழுத்தையும் போட்டுட்டு மொத்தமாக பேக் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். அதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 6/5/2024, ரெண்டும் ஒரே டேட் தான். ஸோ முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் பேமெண்ட் நீங்கள் செலான் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் எல்லாம் போய் பே பண்ண தேவையில்லை. ஆன்லைன் எஸ்பிஐ, அதாவது எஸ்பிஐ கலெக்ட் மூலிமாவே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். சரிங்களா, அவங்களே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்லேயோ எதில் வேணாலும் உட்காந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலான் கொடுத்து போய் பேங்க்கில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நீடு இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 உங்களுக்கு வழங்குறாங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா டெப்டேஷன் பேசிக்ஸில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸில் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பே பேண்ட் 2 வித் கிரேட் பே ஆஃப் 4,200 இந்த இதில் இருக்கணும். அப்படி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வயது அப்படின்னா மேக்ஸிமம் 56 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு போஸ்ட் கோட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப் ரைட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரினா 27 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகிரினா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்போ 30 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் 52 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அவ்வளோதானே, இந்த 2 கேட்டகிரி தவிர்த்து வேறு எந்த கேட்டகிரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. உடல் ஊனமுற்றோருக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் பீரியட் கூட 3 இயர்ஸ் சேர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குவாங்க. விடோஸ் அண்ட் டிவோர்ஸ் உமன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் அவங்க வந்து அது உடல் ஊனமுற்றோர் மாதிரியே இவங்களுக்கும் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா முழுசாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபீஸ் அது பார்த்திங்கன்னா 500 பே பண்ணணும். யார் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மற்றும் பெண்கள். நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் மட்டும்தான் 500 நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணணும். 2 வேலைவாய்ப்புக்கும், அதாவது ப்ரைவேட் செக்ரட்டரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஸ்டெனோகிராஃபர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த வேலைவாய்ப்பை கிளிக் பண்ணுறீங்க, எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா லாகின் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஒரு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களுக்கான டேஷ்போர்டு அதிலே தெரிஞ்சிடும். அதில் அப்ளை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா அப்ளை கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஒவ்வொரு இது அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதாவது மார்க் ஷீட் எல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, கேட்டகிரிக்கான ப்ரூஃப், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒரு NOC வாங்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா இது தேவையில்லை. அந்த ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸ் இது தான். சரிங்களா? அண்ட் தென் ஸ்டெப் 7 நீங்கள் 500 பே பண்ணணும். ஆண்கள் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம். அதுலேருந்து கடைசியாக ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பணும். அதுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 6/5/2024. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அதாவது உங்களுடைய சைன் போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இது தான். சரிங்களா? அது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும். மேலே என்வலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்ரட்டரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கும் தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற 2 ஆப்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 6/5/2024 2 விஷயத்தையுமே நீங்கள் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் பண்ணலை அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 2 விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணணும். அவ்வளோதான் மக்களை. இதுக்கான முழு தகவலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.